ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த காணொலி கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. இது நம்மளுடைய குயிட் கார், அதாவது குட்டி கார் சம்பந்தமான ஒரு காணொலியை தான் இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் அந்த காணொலியை போட்டது பிறகு நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்டுட்டே இருக்கிறீங்க. அந்த கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த காணொலி அமைய போகுது. என்னுடைய வீடியோ பார்த்து நிறைய பேர் என்னை தொடர்பு கொண்டு நிறைய பேர் இந்த வாகனம் வாங்கி இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த வாகனத்தை பயன்படுத்துறதாக என்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க. ஆனாலும் சிலர்களுக்கு சில சந்தேகங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்கு. வாகனம் எடுக்க இருக்கிறார்களுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்துட்டு இருக்கு. அவங்க கேட்ட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக இந்த வாகனம் நான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்கிறேன். ஸோ இந்த நமக்கு பக்கத்தில் தான் நம்மளோட வாகனம் இருக்குது. இந்த 1 வருடத்துக்கு மேலாக இந்த வாகனத்தை நம்ம பயன்படுத்துகின்ற பொழுது இதனுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, பாவனைக்கு இந்த வாகனம் உண்மையிலேயே நல்லா இருக்குதா, இந்த வாகனத்தை நாம பாவிக்கின்ற பொழுது என்னென்ன சவால்கள் நமக்கு வருகிறது, எப்படியான செலவுகள் வருகிறது, சர்வீஸுக்கு எவ்வளோ போகுது, இப்படியா நிறைய கேள்விக்கு மேல கேள்விகள் நிறைய கேட்டிருந்தீங்க. அந்த எல்லா கேள்வியையும் ஒவ்வொரு கேள்வியா இன்றைக்கு ஃபுல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது எல்லாரும் அதிகமாக கேட்கின்ற கேள்வி இது ஆட்டோவை விட நல்லா இருக்குமா, ஒரு முச்சக்கர வண்டி எடுக்கிறத விட இதை எடுக்கிறதால எங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு 100க்கு 100% சொல்றேன். நீங்க ஒரு முச்சக்கர வண்டி, நாம சொல்ற 3 வீலர் அல்லது ஆட்டோன்னு சொல்ற அந்த வாகனத்தை விட இது உங்களுக்கு சேஃப்டிலையும் சரி, கம்ஃபர்ட்லையும் சரி, அதே போல ஸ்டோரேஜ்லையும் சரி உங்களுக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இது எந்த அளவுக்குன்றா, நீங்க ஆட்டோவுக்கு பக்கத்துல நிப்பாட்டினீங்கன்னா பாக்குறதுக்கு சின்னது போல இருந்தாலும் ஆனா உண்மையிலேயே இது ஆட்டோவுக்குள்ள இருக்கிற ஸ்பேஸை விட கூடுதலான ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே போல எக்ஸிடென்ட் கிரஷ் டெஸ்ட்ல இது 1 ஸ்டார் ஸ்டாண்டர்ட் யூகே ஸ்டாண்டர்ட்ல 1 ஸ்டார் பெற்றிருக்கிறதுங்கிறது எத்தனை பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த அளவுக்கு இது ஓரளவுக்கு பட்ஜெட் வாகனத்துல ஒரு சேஃப்டியான வாகனம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இதுல பொடி பெர்ஃபெக்டாக பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஒரு முச்சக்கர வண்டி வாகனத்தை வாங்குறத விட இந்த நம்மளுடைய பஜாஜ் கியூட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு சிறந்த பாவனையாக இருக்குங்கிறதுக்கு நான் கேரண்டி பண்றேன். அடுத்தது நிறைய பேர் கேட்கிற கேள்விதான், இந்த வாகனத்துல நாம லாங் ட்ரிப் போக இயலுமா, அதே போல உயரமான பிரதேசங்களுக்கு போக இயலுமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இதற்கு சிம்பிளா அவங்களுக்கு சொல்ல போனா, நான் 3 நாள் பயணம் போயிருந்தேன். இலங்கையிலே இருக்கின்ற ரொம்ப உயரமான பிரதேசம் நுவரெலியா. அந்த நுவரெலியா மலை பிரதேசங்கள் எல்லாம் ரொம்ப குறுகிய உயர்ந்த நிலைக்குத்தான பெண்டுகள் எல்லாத்துலேயும் போயிருந்தேன். அந்த பெண்டுகள்ல கூட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் 2வது கியர்லேயே என்னால் போகக்கூடிய மாதிரி, சில இடங்களில் 3வது கியர்ல கூட நான் என்ன செஞ்சேன், எந்த ஒரு பயமும் இல்லாமலுக்கு ஏற்றக்கூடிய மாதிரி இருந்துச்சு. எந்த கவலையும் தேவையில்லை. எவ்வளவு உயரமான பிரதேசத்துக்கு உங்களால் போக இயலும். அதே போல 3 நாள்ல நான் 600 கிலோமீட்டர்கள் அச்சீவ் பண்ணியிருந்தேன். 1 லிட்டருக்கு எனக்கு 30 தொடக்கம் 31 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் 30லேருந்து 31 அந்த அளவுக்கு எனக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய மாதிரி நான் ஃபுல் டேங்க் பண்ணி என்னுடைய மொத்த ஃபியூவல் கோஸ்ட்டை பார்க்கின்ற பொழுதும் அந்த அளவுக்கு ஃபியூவல் எஃபிஷியன்ஸாக இருந்துச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா மலைகள்லையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்னால் ஏறக்கூடிய மாதிரி இருந்துச்சு. 3 நாளில் 600 கிலோமீட்டர் போகக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இதில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாம இது ஜப்பான் இன்ஜின் இல்லை, இந்தியா இன்ஜினுங்கிறதால ஒரு 100 கிலோமீட்டர் போயிட்டீங்க, பயணம் தொடர்ந்து செஞ்சிட்டீங்க என்றால் 100 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் நிப்பாட்டி ஏதாவது ஒரு கடையில ஒரு பிளேன் டீயை குடிச்சிட்டு ஏதாவது ஒரு கடிபானத்தை கடிச்சிட்டு ஒரு 15 நிமிடத்துல மீண்டும் ஏறிட்டு போனீங்களா இருந்தால் இன்ஜின் குறுகிய நேரத்துக்குள்ள கூலாயிரும். அதுக்கப்புறம் இன்னும் 100 கிலோமீட்டர் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளால பயணம் செய்யலும். 100 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் பண்ணீங்க. அது உங்களுக்கு பெஸ்டான இன்ஜினுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமாக அமையும்ங்கிறத தெரிவிச்சுக்கொள்றேன். ஸோ லாங் ட்ரிப் போறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. எவ்வளவு உயரம் ஏறினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமலுக்கு ஏறக்கூடியமா இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கொள்றேன். அடுத்தது அதிகமானாக்கள் கேட்கறது, இது எவ்வளவு வேகமாக போகும், பெண்டுகளில் மாறக எங்களை பிரட்டி விட்டுறாதா அப்படியான நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. இது உங்களுக்கு மேக்சிமம் இந்த வாகனத்தில் 70 தொடக்கம் 75 வரைக்கும் எங்களால் ஸ்பீட் போக இயலும். அந்த 70 75 என்று சொல்லுகின்ற பொழுது நம்மளால உண்மையிலே அந்த முழு வேகத்தோட இலங்கையில் பயணிக்க முடியுமா என்றால் முடியாது. இலங்கை அரசாங்க சட்டத்தின் அடிப்படையில் 50 தான் உங்களால் மேக்சிமம் ரீச் பண்ணக்கூடிய ஸ்பீட். அதுக்கு மேலே போனால் ஓவர் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபைன் விழுகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இந்த வாகனத்தை நம்ம ஹைவேஸ்ல என்ன செய்யலாது,
கொண்டுட்டு போக முடியாது. அதிவேக பாதைகளில் போக முடியாது, அதிவேகமாக போக முடியாது. 50 வேகத்தில் வந்து போகலாம். ஆனால் நான் இந்த வாகனத்தை செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட மேக்சிமம் ஸ்பீட் போயிருக்கிறேன். 70-75க்கு போகும். அதே போல 50-55ல கூட எங்களால் கோனர், அதாவது பெண்டுகள் இருக்குத்தானே, அந்த பெண்டுகள்ல கூட எங்களால் மாற முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முச்சக்கர வண்டி போல நம்ம வேகமாக பெண்டில் மாறும் பொழுது ஒரு டயரை கிளப்பி அப்படி பிரட்டி விடுற எந்த சீனுமே இல்லை. 50-55ல கூட தைரியமாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா இருந்தால், மஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். என்ன வாகனம் நாம பெண்ணில் திருப்புறா இருந்தாலும் வேகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் திருப்ப முடியாது. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு வேண்டாம். இந்த வாகனம் உங்களுக்கு நிச்சயமாக 50ல கூட ஷார்ப்பான டேர்ன்ஸ் எடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். உங்களால போகக்கூடிய மாதிரியும் பிரட்டி விடாது, வேகமாகவும் போகலாம். ஆனால் எப்பவும் நாம அளவான வேகத்தில் போறது எங்களுக்கு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். என்றால் இது ஒரு பட்ஜெட்டான வாகனம்ங்கிறதால ஹைட்ராலிக் பிரேக்கிங் சிஸ்டம் மட்டும் தான் இருக்கு. பிரேக் பூஸ்டர்ஸ் வந்து இதுல கிடையாது. அதனால எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது ஒரு 50ல போனால் 60ல போனால் எங்களுக்கு நிப்பாட்டலாம். அதை விட கூட போகின்ற பொழுது அவதானம் கூடுதலாக இருக்கும் எங்களுக்கு. அதனால அதை நாம என்ன செய்யணும், கொஞ்சம் குறைத்து கொள்றது, வேகமாக போறது குறைச்சு கொள்றது நமக்கு பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும். அதே போல சில ஆட்கள் கேட்கிற கேள்விகள், இந்த வாகனத்துல ஸ்டோரேஜ் இருக்குதா, நாம ஃபெமிலியர் ட்ரிப் போனால் நமக்கு தேவையான பொருட்களை கொண்டுட்டு போகலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. உண்மையிலேயே இது ஒரு பட்ஜெட் வாகனம்ங்கிறதால எங்களுக்கு ஒரு அளவான ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாக இருக்குது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு 4 பேர் போறோம் என்றால், ஒரு 2 நாள் ட்ரிப் போறோம் என்றால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய உடைகள் மற்ற பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு போகலாம். எங்கெங்க ஸ்டோரேஜ் இருக்குங்கிறத பார்த்துலாம் பாருங்க. முதலாவது இதுக்குள்ள வந்து ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. நாம இதை ஓப்பன் பண்ணமா இருந்தால் இந்த பகுதிக்குள்ள எங்களுக்கு தேவையான பொருட்கள், பேக் எல்லாத்தையும் வைக்கலாம். நான் பாருங்க, இதை எடுக்கிறேன். நல்ல தாராளமான ஒரு ஸ்பேஸ் ஒன்று நமக்கு இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது மட்டும் கிடையாது, இதற்கு அப்பால வந்து பாத்தீங்களா இருந்தால் இன்னும் ஒரு பெரியதொரு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த இடத்துல அப்படியே வந்தீங்களா இருந்தால் நம்மளுடைய சீட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டும் அதற்கு அடுத்த சீட்டும் 2 சீட்டுக்கும் கீழையும் வந்து நமக்கு போதுமான அளவான ஸ்டோரேஜ் வந்து காணப்படுது. ஸோ இது இவ்வளோத்தையும் நாம் என்ன செய்யலாம், கவர் பண்ணி அழகான முறையில் நம்மளோட பொருட்களை வைக்கலாம். அது தவிர்த்து ஒரு சின்ன பொருட்கள் வந்து நாம் வைக்கிறதா இருந்தால் இந்த பின்னுக்கு இருக்கிற சீட்டுக்கு இந்த பின் பகுதியில் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் வந்து இருக்குது. ஸோ அது ஒரு அளவான ஸ்டோரேஜ், அதிக அளவான ஸ்டோரேஜ் கிடையாது. ஆனால் அதை நாம் என்ன செய்யலாம், ஸ்டோரேஜாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ தாராளமாக 4 பேருக்குரிய 2 நாள் பயணம் போகும் பொழுது தேவையான பொருட்களை வச்சு போகிறதுக்கான ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் எந்த ஒரு கவலையும் நம்ம படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கால்களுக்கு மேலேயோ நம்ம கைகள்லையோ பொருட்களை வச்சு போக வேண்டிய ஒரு தேவை ஒன்று இல்லை. தேவையான அளவுக்கு நமக்கு போதுமான ஸ்டோரேஜ் பட்ஜெட் வாகனமா இருந்தாலும் நமக்கு இதுல கொடுத்திருக்கிறாங்கிறதான் உண்மையான விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கின்ற ஒரு கேள்வி, இந்த வாகனத்துக்கு ரிப்பேரிங் என்ன மாதிரி வரும், அதிகமான ரிப்பேரிங்ஸ் வருமா, அதிகமாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த கார்ல உள்ள ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன என்றால், ஜப்பான் வாகனங்களுக்கு நாம் எப்படி அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுவோமோ சர்வீஸ் பண்ணுவோமோ அதே போலதான் 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் நாம சர்வீஸுக்கு வந்து போவோம். 5000 கிலோமீட்டர் ஒரு தடவை நம்ம ஃபுல் சர்வீஸ் பண்ணி ஒயிலாம் மாத்திரமாட்டா மீண்டும் 5000 கிலோமீட்டருக்கு பிறகுதான் நம்ம சர்வீஸுக்கு போவோம். அது ஒரு நமக்கு பெஸ்டான ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இதில் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் வந்து பார்த்தீங்களா இருந்தால், நான் மெயின்டெனன்ஸ் கோஸ்ட் சொல்றது உங்களுக்கு ஈஸியாக சொல்றேன். சர்வீஸுக்கு நான் போனமா இருந்தால், நான் லாஸ்ட் டைம் வந்து போன சர்வீஸுக்குரிய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. இதில் ஒயில் மாற்றி ஃபில்டர் மாற்றி மற்ற விடயங்கள் எல்லாமே செய்து கிட்டத்தட்ட அன்னளவாக சொல்ல போனா எனக்கு ஒரு 15,000 16,000 இலங்கை நாணயம். சரி, 5000 கிலோமீட்டர் 15,000 16,000 ரூபாய் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து என்ன செய்யுது, நமக்கு எக்ஸ்பென்ஸாக வருகிறது. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்று வருகின்ற பொழுது அது ஒரு ரீசனபிளான ஒரு பிரைஸ் தான். ஏனென்றால் நம்ம ஒரு இலங்கையை பொறுத்தவரையில ஒரு மோட் சைக்கிள் 200cc மோட் சைக்கிள் வச்சிருக்கோம் என்றாலே நம்மளோட லூக்கா 200cc NS 200. ஸோ அதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு மேலே சர்வீஸ் பண்ணேன். அதுக்கு எனக்கு கோஸ்ட் ஆயிடுச்சு 18,500 ரூபாய்க்கிட்ட எனக்கு அதுக்கு கோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதோட ஒப்பிடும் பொழுது இதுக்கும் சேம் மோட் சைக்கிளோட நம்ம எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ 200cc மோட் சைக்கிள், அதே போல தான் இதில் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்குது. ரிப்பேரிங் என்று வருகின்ற பொழுது இதில் கூடுதலாக 3 பிரச்சனைகள் தான் இந்த வாகனத்தில் வரும். ஒன்று, ஜாயிண்ட்கள் ஏதும் தேய்மானம் அடைஞ்சால் சத்தம் வரும். அந்த ஜாயிண்ட்களை வந்து நம்ம என்ன செய்யலாம், மாற்றி விடலாம். முன்னுக்கு இருக்கிற ஸ்டேரிங் சிஸ்டம் எல்லாமே காரை போல தான். போல் ஜாயின் அதே போல ஆர்ம் ஜாயின் இப்படியான சில விஷயங்கள் வந்து தேய்வடைகின்ற பொழுது நம்ம மாற்ற வேண்டி வரும். அதற்கு அப்பால வந்து பார்த்தீங்களா இருந்தால் கூடுதலாக ரொம்ப மைலேஜ் ஓடிட்டோம் என்றால் 20,000 25,000 மேலே ஓடிட்டோம் என்றால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனை எப்படி என்றால், ஒன்று வந்து நம்மளோட ரெக்டிஃபையர் போகும், பவரை வந்து கொடுக்க ரெக்டிஃபையரும் கோயிலும் வந்து
ரெண்டும் வந்து கோயில் பேக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெக்டிஃபயர் என்று வரும்பொழுது 20,000 ரூபாயும், கோயில் பேக்குங்கிற பொழுது 17,000 ரூபாயும் நமக்கு என்ன செய்யுது, கோஸ்ட் ஆகுது. அப்படி பார்த்தீங்களா இருந்தால் எப்படியும் இது அவ்வளோ சீக்கிரமாக வரப்போறது இல்லை. நமக்கு ரொம்ப நாள் ஓடுனது பிறகு வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை சரி பண்ணினமா இருந்தால், எக்ஸ்சேஞ்ச் பண்ணமா இருந்தால் கிட்டத்தட்ட அது ஒரு 1 வருடமோ 2 வருடத்துக்கு பிறகுதான் மீண்டும் அந்த பிரச்சனை வாரதாக இருந்தால் வரப்போவதை விட ரொம்ப வேகமாக வர பிரச்சனைகள் கிடையாது. அப்படி பார்க்கின்ற பொழுது பெரிய கார்கள் வச்சுக்கிறத விட இது வச்சுக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டான ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட், அதே மாதிரி ரிப்பேர் காஸ்ட்ங்கிறது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல என்ன முக்கியம்னா, நிறைய பேர் செய்யற பிழைகள் என்னன்னா, இதுக்கு ஆட்டாட பார்ட்ஸை மாற்றி போடுறது. கண்டிப்பா ஆட்டாட பார்ட்ஸை இந்த வாகனத்து போடுறாங்க. ஒரிஜினலா இந்த வாகனத்துக்கு வரதை போட்டீங்கன்னா அது லாங் லைஃப் உங்களுக்கு பாய்க்கும். ஆட்டாடை இதுக்கு செட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பி திருப்பி பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தவறை மட்டும் நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. ஸோ ஃபைனலி எல்லா விஷயங்களும் நீங்கள் கேட்ட கேள்விக்கான அதிகளவான பதில்களை நான் தந்துட்டேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமலே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. அதற்கான பதில்களை என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக தருவேன். பயம் இல்லாமலுக்கு குடும்ப பாவனைக்கோ அல்லது நீங்கள் ஹயர் ஓடுறதுக்காக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாகனத்தை எடுங்க, நம்பி எடுங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு சங்கம் ஒன்று உருவாக்கி இருக்கிறோம், நம்ம குயிட் சங்கம்னு சொல்லி. அதில் நீங்கள் இணைஞ்சு கொள்ள விரும்பினாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை இணைச்சிக்கொள்ளும். அதில் நிறைய உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், பயன்கள் வந்து இருக்குது. அதில் சேர்ந்து கொள்வது மூலமாக உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், வருகின்ற பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு எங்களால் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது உங்களுக்காகத்தான், உங்களுக்கான வீடியோ தான். இதில் எந்த ஒரு பலனையும் நான் எதிர்பார்த்து போடலை. நிறைய பேருடைய ஆசை ஒரு 4 டயர் வச்ச ஒரு வாகனம் ஓடணுங்கிறது. ஸோ அப்படியான ஆசை உள்ள எல்லாருக்கும் இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குற காசுக்கு, ஒரு ஆட்டோ வாங்குற காசை விட குறைந்த காசுக்கு நாம் இந்த வாகனத்தை வாங்கி பாதுகாப்பாக எங்களால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நிறைய பேர் ஆசையோடு இருக்கிறீங்க வாங்குறதுக்கு. அப்படி ஆசையோடு இருக்கிறார்கள், நல்ல வாகனத்தை, நல்ல கண்டிஷனான வாகனத்தை பார்த்து வாங்கிருங்க. விலை குறைன்றதுக்காக மோசமான வாகனத்தை வாங்கி செய்தெடுக்கலாம் என்ற எண்ணம் வேணாம். இந்தியாவோட வாகனம், அதனால நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வாகனத்தையே பார்த்து வாங்கி நல்ல முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். டாடா, பாய் பாய்.